தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/11/2025 வெள்ளிக்கிழமை. பூரம் நட்சத்திரம் இரவு 1:39 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு குழந்தைகள் தினம். பண்டித நேருஜி அவர்கள் பிறந்த தினம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னாலே கிரகங்களுடைய பார்வை பலனை சொன்னேன். மனிதர்களுடைய பார்வைக்கு மகத்துவம் கூட, அதே மாதிரி கிரகங்களுடைய பார்வைக்கும் மகத்துவம் உண்டு. கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுங்கிற திருஷ்டி தோஷமெல்லாம் ரொம்ப இருக்கும். அது மாதிரி கிரகங்களுக்குடைய பார்வைக்கும் நல்ல மகத்துவங்கள் உண்டு. அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஒரு வாசகத்தை கொடுத்தாங்க, ஜோதிட விதி. இது மாதிரி எந்த கிரகம் எத்தனாம் பார்வையா பாக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். விரைவிலை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சூரியனுக்கு பார்வை 7ஆம் பார்வையாக சூரியன் பார்க்கும் உங்க ராசியில. இப்ப இன்றைக்கு சூரியன் எங்கே இருக்குன்னா துலாம் ராசியில இருக்கு. சூரியன் எதை பார்க்குது அப்படின்னா நேர மேஷத்தை பார்க்கும். சூரியனுடைய பார்வை மேஷத்துல பதியும். அப்ப சூரியன் அக்னி கிரகம், உஷ்ணமான கிரகம். மேஷத்தை பார்க்கிற பொழுது மேசராசிக்காரர்களுக்கு உஷ்ணாதிக்க நோய்கள் வரலாம். அதே நேரம் சூரியன் நல்லவராக இருந்து ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணும்னா அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். அது ராஜகிரகம் இல்லையா? அதனால இப்படி சூரியனுடைய பார்வையை வச்சு நம்ம பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். சூரியனுக்கு 7ஆம் பார்வை, சந்திரனுக்கும் 7ஆம் பார்வை. அதே நேரம் புதன் 7ஆம் பார்வையாகத்தான் பார்க்கும். சுக்கிரன் 7ஆம் பார்வையா பார்க்கும். ஆனால் செவ்வாய் 4, 7, 8 ஆகிய இடங்களை பார்க்கும். இப்ப இன்றைக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்குன்னா விருச்சிக ராசியில இருக்கு. 4ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கும், 7ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கும், 8ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்க்கும். ஆக 4, 7, 8ங்கிற பார்வை செவ்வாய்க்கு உண்டு. குருவுக்கு 5, 7, 9 5ஆம் இடம் தான் மிஞ்சும் பலன் தருங்கிறேன். 5, 7, 9 குரு பார்க்க கோடி நன்மைங்கிறதுனால 5ஆம் இடத்தை குரு பார்த்தா பிள்ளைகள் வழியில மேன்மை கிடைக்கும், கல்யாணங்கள் முடிவாகும். 7ஆம் இடத்தை பார்த்துன்னா திருமண சுபகாரியம் நடைபெறும். 9ஆம் இடத்தை பார்த்தா பூர்வீக சொத்து தகராறுகள்லாம் அகலும், பாகப்பிரிவினை சுமூகமாக வரும், தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அது மாதிரி குரு பார்வை 5, 7, 9. சனிக்கு பார்வை 3, 7, 10. சனி பார்த்துச்சுன்னா சனி இருக்க இடம் நல்லா இருக்கும், பார்க்குற இடம் கெடுதல் அப்படிம்பாங்க. 3, 7, 10 ஆகிய 3 இடங்களை சனி பார்க்குது. இப்ப இன்றைக்கு சனி எதை பார்க்குது அப்படின்னா, சனி கும்பத்தில் இருக்கு. 3ஆம் பார்வையா மேஷத்தை பார்க்கும், 7ஆம் பார்வையா சிம்மத்தை பார்க்கும், 10ஆம் பார்வையாக எதை பார்க்கும்? விருச்சிக ராசியை பார்க்கும். ஆக 3, 7, 10 சனிக்குரிய பார்வை. ராகு கேதுகளுக்குரிய பார்வை 3, 7, 11. இந்த 3 இடங்களையும் ராகு கேது பார்க்கும். ராகுவும் பார்க்கும், கேதுவும் பார்க்கும். இந்த பார்வை இருக்க இடம், அது இருக்க இடம், பார்வை படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், இவற்றை நிர்ணயித்து நம்ம பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்களின் பார்வை மூலமாக பலன் அறிந்து கொண்டால் அந்த பார்வை பலன் மூலமாக நாம் அது நமக்கு பக்கபலமாக இருக்கிறதா அல்லது சிக்கல்களை கொடுக்கிறதா, அதற்கு என்ன வழிபாடு என்பதை அறிந்து செயல்பட்டால் நம் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் அஷ்டமத்தில். எனவே அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும். யோகமான நாள், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அடுத்த நாள்ங்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த புது முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். சூரிய பார்வை இருப்பதனாலே அரசு வழி ஆதரவு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகின்றது. உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராக இன்றைக்கு நண்பர்கள் வழிவகுத்துக் கொடுப்பார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். கட்டியை விட்டு பழுது பார்க்கும் கனவுகள் கூட சிலருக்கு நனவாகலாம். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். அமைதி குறைவிற்காக ஆலயங்களை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். தொழில் தந்த எதிரிகள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே ஆரோக்கியம் கொஞ்சம் சீராக, மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். 3ல் கேது இருக்கின்றார். உடன்பிறப்புகளை அனுசரித்துக் கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கலியுகத்துக்கு கடகராசி என்பார்கள். வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு பெரிய அளவிலே புகழ் பெறக்கூடிய யோகம் கடகராசிக்கு உண்டாம். அந்த கடகராசியில் இந்த குரு இருக்கின்றார். எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்பார்த்த பலன்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். நட்பு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் பொதுநல ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் தலைமை பதவிகளும் கூட வரலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தாய் வழியிலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதே நேரம் கேதுவோடு கூடியிருப்பதால் மனக்கவலைகள் தரும் தகவல் நிறைய இன்றைக்கு வரலாம். பொதுவாக மனக்கிளேசங்கள் வராமல் இருக்க வேண்டுமானால் கிழமைக்குரிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை அம்பிகையை வணங்குவது நல்லது. வடக்கு நோக்கி அம்பிகை உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியாபார போட்டிகளை சமாளிக்க வேண்டிய நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு வரும் தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாம். நண்பர்கள் விலகிச் செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்திலே குரு இருப்பதால் அயல்நாட்டிலிருந்து கூட ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து அதன் பின் ஏற்றுக்கொள்வது நல்லது. 2லே புதன், சுக்கிரன், சூரியன் இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம் செயல்படுகின்றது. எனவே இன்றைக்கு ஒரு இனிய நாள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கின்ற நாள். கணிசமான தொகை கைகளிலே புரளும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வாங்கல் கொடுக்கல் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் புதனும் சுக்கிரனும் நன்றாக இருக்க வேண்டும். அவை இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். புத சுக்கிர யோகம் செயல்படுகின்றது. எனவே வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். இன்று நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதனாலே பூமியால் லாபம் கிடைக்கின்ற நாள். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கும். அதே நேரத்தில் அலுவலக பணியில் மரியாதை உங்களுக்கு கூடும். உங்கள் கை ஓங்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பற்றிய சிந்தனை உங்களுக்கு இன்று வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வர வேண்டுமானால் குரு பார்க்க வேண்டும். அந்த குருவின் பார்வை இன்று உங்கள் ராசியில் பதிவதனாலே இன்று உங்களுக்கு இல்லம் தேடி நல்ல வாய்ப்புகள் வரும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். இன்று இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும் நாள். அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கிய தொல்லை சிறிது ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்கும் முயற்சியிலே கொஞ்சம் பரிசீலனை செய்து பார்ப்பது நல்லது. பத்திரப்பதிவுகளை சரிபார்த்து வாங்குவதே நல்லது. சிலருக்கு சொத்து விற்பனை ஏற்படக்கூடிய சூழல் கடன் சுமையின் காரணமாக ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். மிக 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 கவனம் தேவைப்படுகின்ற நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு இனிய நாள். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள் ஆதாயம் தரும் விதத்திலே அமையும். அதே நேரத்திலே நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்து உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். ஒரு சிலர் இலாகா மாற்றத்தை கேட்கலாம். அது அவர்களுக்கு அமையும். என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு இருக்கும் வரை ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். எனவே பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஊர்மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். விரயச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வரவை காட்டிலும் செலவு இருமடங்காகலாம். என்ன இருந்தாலும் நல்ல செலவாக நீங்கள் செலவழிக்க வேண்டும். சுப செலவாக செலவழித்தால் வீண் செலவுகளிலிருந்து விடுபட இயலும். குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது, வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்குவது, பிள்ளைகளின் கல்யாண சீர்வரிசை பொருட்களை வாங்குவது, இடம்பூமி வாங்குவது, மனை கட்டி குடியேறுவது போன்றவற்றிலெல்லாம் சுபவிரயமாக செய்யலாம். அப்படி சுப செலவுகளை செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மேலதிகாரிகள் அனுசரிப்பு கொஞ்சம் குறைந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.